ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சேனு சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வரி, லிங்கம், இன்ஸ்பெக்டர் குருவன் இவங்க 3 பேரும் ரகுவோடைய வீட்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல ரகுவை பார்க்குறாங்க. குருவரன் டக்குன்னு ரகுவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்ததும் எல்லாருமே செம ஷாக் ஆகிறாங்க. ஸோ குருவரன் வேறு யாரும் கிடையாது, முன்னாடி இவங்க வீட்டில் வேலை பார்த்த அம்மாவுடைய பையன். ஸோ இவங்க படிப்பு செலவுக்கு இங்கே ரகு தான் வந்து பணம் அனுப்பி வச்சுருக்காங்க. அவர் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே இங்கே ரகு தான் அப்படின்றத இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் புவனேஸ்வரிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக இந்த கேஸை வந்து திசை திருப்பிடுவாங்களோ அப்படின்ற பயம் புவனேஸ்வரிக்கு இருக்குது. அதை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் நேர்மையாக இந்த கேஸை விசாரிப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த கேஸை விசாரிக்க உங்களை நாங்கள் இங்கே வர சொன்னோம். ஆனால் நீங்கள் என்னென்னா இவங்களுக்கு ரிலேஷனாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் இதை நேர்மையாக விசாரிப்பீங்க அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி கேட்கும்போது, ஸோ தொழில் வேறு பந்தம் வேறு, நான் கண்டிப்பாக ரெண்டையும் போட்டு குழப்பிக்க மாட்டேன். உண்மையான குற்றவாளி யாரோ அதை நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு குருவரன் வந்து வாக்கு கொடுக்குறாங்க. எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க. ஸோ அந்த 1 வாரத்துக்கு இடையில் நான் குற்றவாளி யார் அப்படின்றத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன்னு 1 வீக் வந்து டைம் கேட்குறாங்க. ஸோ அதே சமயம் சிவா பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஜானகி காலில் விழுந்தும் குருவரன் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஸோ மாயா, ஜானகி, அங்கே ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இங்கே குருவரனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வீட்டில் சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. ஆனால் இந்த குடும்பத்து மேலே கேஸ் இருக்கிறதுனால சாப்பிட்டா அது சரிப்பட்டு வராது. ஸோ நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் பார்வதியும் பத்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து சாதாரண ஆள் மாதிரி கடையில் ஒருவேளை கேஸை கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தது. அன்னைக்கு நைட்டு அண்ணியும் மாயாவும் எங்கே போயிருப்பாங்கன்னு பத்மா ஒரு பக்கம். ஸோ இதை கேட்டால் அவங்க உண்மை சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை குருவரன் வந்து கேட்டுடுறாரு. ஸோ அப்போ இங்கே வந்து இவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஜானகி அம்மாவும் மாயாவும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல, ஆனால் கார்த்திக் காணாமல் போன நைட்டு வந்து எங்கே போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னதும் குருவரனுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வருது. அப்படியே சீனை கட் பண்ணால் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. ஸோ இந்த பஞ்சாயத்து கூட்டியிருக்க காரணம், இந்த ஊருக்கு ஒரு வாட்டர் டேங்க் வந்து கட்ட போகிறதா கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க. பஞ்சாயத்து தலைவராக இங்கே ரகு வந்து உட்காடுறாங்க. ஸோ இங்கே வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு இடம் பார்க்குறதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. அப்போது இந்த ஊர்லேயே பெரிய அந்தஸ்துக்காரங்கன்னா ரகு குடும்பமும் புவனேஸ்வரி குடும்பமும் தான். ஸோ இதில் வந்து அவங்க தான் நிறைய நிலங்கள் வச்சுருக்காங்க. இதில் யாராவது நிலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரகு முன் வராங்க. நாங்களே அதற்கான இடத்த கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களே ஒரு முடிவு பண்ணுறதுக்கு நாங்கள் எதுக்குன்னு புவனேஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரகுடைய குடும்பத்தில் ஒரு கேஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை மூடி மறைக்கிறதுக்காக இப்படி ஊருக்கு நல்லது பண்ணுறதா அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால எங்கள் அப்பாவும் தாத்தாவும் இந்த ஊருக்காக நிறையவே செய்திருக்காங்க, நாங்களும் செய்ய ஆசைப்படுறோம், எங்களுடைய இடத்துலே எடுத்துக்கங்க அப்படின்னு இவங்களே முன் வரும்போது அதுவும் ஓகேன்ற மாதிரி தான் படுது. சரின்னு சொல்லிடுறாரு ரகு. அப்படியே சீனை கட் பண்ணால் எங்கள் வீட்டில் ரகு, சிவா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ எதுக்காக பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே சிவகாமி கேட்கும்போது அப்போ தான் ஊருக்கு ஒரு வாட்டர் டேங்க் வரப்போகிறத பற்றியும் அதற்கு புவனேஸ்வரி இடம் கொடுக்குறத பற்றியும் இங்கே வந்து சொல்லும்போது, ஸோ அவங்களுக்கு எந்த இடம் இருக்குது, எந்த இடத்த கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பண்ணை வீட்டை தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றாங்க. என்னது பண்ணை வீடான்னு பார்வதி கேட்க, பண்ணை வீடுனா பண்ணை வீடு கிடையாது, பண்ணை வீட்டுக்கு பின்புறமாக அந்த காடு மாதிரி மரங்கள்லாம் இருந்ததில்ல, ஸோ அந்த இடத்த தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே ஜானகி, மாயா இவங்க 2 பேரும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னது அந்த இடத்த கொடுக்க போகிறாங்களா, போச்சு அப்படின்னு சொல்லி ஜானகி ஒரு பக்கம் பயப்பட இங்கே ஜானகியை மறுபடியும் மாயா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. மீண்டும் ஜானகி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த உண்மையை ரொம்ப நாள் வந்து மறைச்சி வைக்க முடியாது, நான் போய் இப்போவே உண்மையை ஒத்துக்கிறேன்னு ஜானகி கிளம்ப மாயா அதை தடுக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, கடவுள் நம்ம பக்கம் இருப்பான், நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஸ்டேஷனில் குருவரன் கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கார்த்தி தானா இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க போல், அதனால தான் மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கதிர் வந்து இடையில தாலி கட்டினதுனால ஸோ அதுலேருந்தே கார்த்தி வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தான் அப்படின்ற மாதிரி கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து குருவரன் கிட்டே சொல்லிட்டாங்க. அதே சமயம் கார்த்தியோடைய ஃபோன் லிஸ்ட் வந்து, அதாவது யாராருக்கெல்லாம் கால் பண்ணாரோ அந்த லிஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கான்ஸ்டபிள் குருவரன் கிட்டே கொடுக்குறாங்க.
ஸோ அவரும் அந்த கால் லிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரேகாவுக்கு தான் அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக குருவரன் அந்த ரேகாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ரேகாவும் பார்த்திங்கன்னா கார்த்தியை மீட் பண்ணது, தனா கிட்ட லெட்டர் கொடுக்க சொன்னது, அந்த லெட்டரை கொண்டு போய் மாயா கிட்ட கொடுத்தது. ஸோ இது எல்லாத்தையுமே குருவரன் கிட்ட சொல்லிட்டாங்க. குருவரன், ஜானகி, மாயா இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வாட்டர் டேங்க் கட்டுறதுக்காக இடம் ஒதுக்கப்பட்ட இடத்துல இந்த பூமி பூஜை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த ஜேசிபியும் வருது, அந்த இடத்த தோன்றாங்க. ஜானகி, மாயா இவங்க 2 பேரும் செம ஷாக்கிங்கில் நின்றுட்டுருக்காங்க. என்னது புதைச்ச இடத்த தோன்றாங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோட எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.